ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு செலினியம் டியூட்டோரியல்ல டூல் டிப்போட டெக்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி ரிட்ரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ டூல் டிப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் யாகு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க இந்த மெயில் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இங்க ஜஸ்ட் நான் ஓவர் பண்ண உடனே மெயில்னு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது இல்லையா? இதுதான் வந்துட்டு டூல் டிப் டெக்ஸ்ட். ஸோ இந்த டூல் டிப் டெக்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்றது செலினியம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி குடுத்துட்டு வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு குரோம் டிரைவரோட பாத் வந்து குடுத்துருக்கேன். யாஹூட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா இதுவரைக்கும்? ஸோ இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த எக்ஸ்பாத்த வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்பாத்த வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் எஃப் குடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸ்பாத் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ div tagல இருக்கு. ஓகே. div tag at class equal to icon mail. ஓகே. ஸோ இதோட எக்ஸ்பாத் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த டூல் டிப் இப்போ ஹோவர் ஆனோடனே டூல் டிப் வருது இல்லையா? ஸோ அதோட டெக்ஸ்ட் என்ன மெயில்ல வந்திருக்கு. ஸோ எப்பயுமே வந்துட்டு டூல் டிப்போட டெக்ஸ்ட் வந்து எந்த ஆட்ரிபியூட்ல இருக்குன்னா வந்துட்டு 95% பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆட்ரிபியூட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஆட்ரிபியூட் டைட்டிலோட ஆட்ரிபியூட் நம்ம கெட் பண்ணோம்னா டூல் டிப்போட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸ்பாத் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பாத் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் அந்த எக்ஸ்பாத் வந்து இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாத் வந்துட்டு இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதோட ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம கெட் பண்ணணும். கெட் ஆட்ரிபியூட் கெட் ஆட்ரிபியூட் என்ன ஆட்ரிபியூட் அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் என்னங்க டைட்டில். ஸோ அந்த டைட்டில் ஆட்ரிபியூட்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டூல் டிப்போட டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் எஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதை பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println எஸ் எஸ்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க யாஹூ வெப்சைட்டுக்கு போறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த எலமெண்ட் அது வந்துட்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்றோம். அதோட ஆட்ரிபியூட்டை நம்ம வந்துட்டு கெட் பண்றோம். டைட்டில் ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணிக்கிறோம். அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அப்புறமேட்டு அந்த மெயில் அந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு இன்ஸ்பெக்ட் ஆகணும். அதோட ஆட்ரிபியூட்டை வந்து நம்மளுக்கு கெட் பண்ணணும். டெக்ஸ்ட் கன்சோல்ல பார்க்கலாம். இங்க பாருங்க மெயில்னு நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. தெரியுதுங்களா? ஸோ டூல் டிப்போட டெக்ஸ்ட் வந்துட்டு கெட் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. இதெல்லாம் வந்து இன்டர்வியூல வந்து கேட்கலாம். இது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். ஒண்ணும் இல்ல டூல் டிப்போட டெக்ஸ்ட்டா ஒண்ணும் இல்ல. டூல் டிப்ங்கிறது வந்துட்டு அதோட டெக்ஸ்ட் வந்துட்டு கெட் ஆட்ரிபியூட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம். எந்த ஆட்ரிபியூட்ல வந்து டூல் டிப்போட டெக்ஸ்ட் இருக்குன்னா டைட்டில் ஆட்ரிபியூட்ல தான் இருக்கும் 95%. ஸோ டைட்டில் ஆட்ரிபியூட்ட வந்து நம்ம வந்து கெட் பண்ணோம்னா ரிட்ரைவ் பண்ணிட்டோம்னா அங்க வந்து நம்ம டூல் டிப்போட டெக்ஸ்ட் வந்துட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.